ஹாய், நான் ஹெச்ஆர்ஆர்ஹெச். நம்ம பார்க்க போகிற இந்த மூவி நீங்கள் ஏற்கனவே பார்த்த பல லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகுது. 2004 ரிலீஸ் ஆன த நோட் புக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இன்செட் ஆனோடனே 12 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த டைமில் ஒரு போட் ஒரு லேக்கில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த போட் அந்த வியூவை ஒரு பாட்டி ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வீடானலாம் தெரியல, பட் போக போக பார்க்கலாம். டே ஸ்டார்ட் ஆகி ஒரு ஓல்டு மேன் ரெடி ஆகிறத காமிக்கிறாங்க. அவர் ரெடியாகி அவர் ரூமை விட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம். அங்கே நிறைய பேர் வர மாதிரி இருக்காங்க. எல்லாருமே வயசானவங்க தான். அண்ட் அவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு க்யூவில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் மார்னிங்கான டேப்லெட்ஸ் வந்து ஒரு நர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் வாங்கிட்டு அவர் ஜாலியாக வந்து அவங்ககிட்ட வந்து பழகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. இது பார்த்து அந்த பாட்டியும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் விண்டோ வழியாக பார்த்துட்டு ரொம்ப சேடாக நின்றுருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து அந்த தாத்தாவை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் அவர்கிட்ட இருக்க நோட் புக்கிலேருந்து ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஜெயின்ட் வீல் அண்ட் ஃபுட் ஸ்டால்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் பேர் நோவா. அண்ட் அவர் ரொம்ப சின்சியராக அவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஹீரோக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ உடனே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு லைக் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கலாச்சிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜெயின்ட் வீல் ஏறாங்க. ஹீரோவும் பின்னாடி துரத்திட்டு போயிட்டு அந்த ஜெயின்ட் வீலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் என்ன நினச்சதுன்னு தெரியல, திடீர்னு அந்த ஜெயின்ட் வீல் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பியில் ஏறி அவர் மாட்டுக்கிட்டு அந்த ஹீரோயின் இருக்கிற அந்த கேபினுக்கு போயிடுறாங்க. கம்பி பிடிச்சி தூங்கிக்கிட்டு ஹீரோயின்ட்ட டேட்டுக்கு கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹேண்டில் தூங்கிக்கிட்டு அவங்கள பயன்படுத்துறாரு. என் கூட வெளியே வரேன்னு சத்தமாக சொல்லு, அப்போ தான் வந்து சேஃபாக கீழே இறங்குன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. அண்ட் ஹீரோயினும் அதுக்காக ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா கலக்கிறதுமா அவரோட பேண்ட்டை மட்டும் கழட்டி கலாச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சுற்றி இருக்கவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயினை காமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயினை பார்த்துட்டு டேட்டுக்கு ரெடியான்னு கேட்குறாங்க. அண்ட் ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவரோட பிக்கப் லைன்ஸஸ் மாலி போடுறாரு. அண்ட் அதில் ஹீரோயின் கவுந்துடுறாங்க. அந்த நைட்டே அவங்க மூவி டேட்க்கு போறாங்க. அண்ட் கூட அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட மேட்ச் ஆயிட்டாரு. அண்ட் 2 பேரும் அந்த பக்கம் கிஸ் பண்ணிருக்க, இந்த 2 பேரும் இங்க மூவியை பார்த்துட்டு இருக்காங்க. மூவி முடிஞ்சோடனே 2 கப்பலும் வெளியே வராங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கப்பல் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் ஹீரோயின் மட்டும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ நடு ரோட்ல படுத்துறாரு. அண்ட் படுத்துட்டு அவர் பாட்டு அந்த டிராபிக் லைட்டை வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயின் இழந்துக்க சொல்றாங்க. அண்ட் என்ன நினைச்சாங்க தெரியல, அவங்களும் கூட போய் படுத்துட்டு லைக் பேசிட்டு இருக்காங்க. வேகமா ஒரு கார் ரோட்ல வந்துட்டு இருக்கு. 2 பேரும் திருச்சி ஓடுறாங்க. ஒரே ஃபன்னா அப்புறம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கார் போன பிறகு மறுபடியும் அந்த ரோட்டுக்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த நைட் அழகா அன்னைக்கு முடியுது. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயின் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க லவ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நிறைய அவுட்டிங் போறாங்க, நிறைய பிளேசஸ் போறாங்க. அவங்க லவ் அதிகப்படுத்திட்டே போறாங்க. சைட் பை சைட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 கப்புள்ஸும் ஜாலியா பல பிளேசஸ்க்கு போகிறாங்க. அண்ட் ஹீரோயினோட லவ் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு பிரசன்ட் கொடுக்க போறாங்க. அண்ட் அவங்க அப்பா அவங்க இருக்காரு. 2 பேருக்கும் வைப் செம்மையா சிங்க் ஆகுது. அவங்க கொண்டு வந்து அந்த பிரசன்ட் காமிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணாத ஒரு பெயிண்டிங். அப்போதான் தெரியுது ஹீரோயின் பயங்கரமா பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோயினை சேர்ந்து ஹீரோவை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த டே ரொம்பவே ஹாப்பியா அன்னைக்கு முடியுது. அண்ட் அதுக்கடுத்த நாள்ல இருந்தும் பல இடங்களுக்கு ஹீரோயினும் ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நாள் ஹீரோயினை ஹீரோ ட்ராப் பண்ண போறாரு. அண்ட் அவங்க அப்பா அதை நோட் பண்ணிட்டு அவரும் அவங்களோட லவரை அடுத்த நாள் லஞ்சுக்கு கூப்பிட சொல்றாரு. அண்ட் அவங்களும் கூப்பிட்டு வராங்க. அடுத்த நாள் எல்லாரும் லஞ்ச்ல சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயினோட கசின்ஸ் ஹீரோ கிட்ட அவரோட ஒர்க்கை பற்றி கேட்டுட்டு லைக் அவரை சங்கடப்படுத்த மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஒரு டெய்லி வேஜஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட அவ நியூயார்க்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறான்ற பற்றி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் அதை பற்றி ஹீரோ கிட்ட இன்னும் சொல்லலை. அப்போவே ஹீரோயினோட அப்பா அந்த கான்வர்சேஷனை எண்ட் பண்ணிட்டு அவர் சும்மா ஃபன்னாக பேசிட்டு இருக்காரு. அண்ட் லஞ்ச் முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. அண்ட் 2 பேரும் ஒரு காலியான வீட்டுக்கு போறாங்க. அங்க என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ரொமான்ஸ் தான். அண்ட் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் கரை பூந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஓடி வராரு. என்னன்னா ஹீரோயின் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமா கொண்டு போய் விடுன்னு சொல்றாரு. ரொம்பவே வேகமாக கொண்டு போய் ஹீரோயினை அவங்க வீட்டில் விடுறாங்க. அண்ட் ஆல்ரெடி போலீஸ் அங்கே இருக்காங்க. உள்ள கொண்டு போயிட்டு ஹீரோயினை அவங்க அம்மா ரொம்ப பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ வெளியில நின்று கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு ஹீரோ அவங்க வீட்டை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயின் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இவரை கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. லைக் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, லைக் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோயின் ரொம்பவே கோவப்பட்டு அவரை அடிக்கிறாங்க. அண்ட் அந்த நைட் ஹீரோ அவரோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயின் வீட்டில இருந்து அவங்க சிட்டிக்கு கிளம்புறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க.
அவங்க சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காரு. அண்ட் அவங்க ரொம்பவே சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வண்டி போன பிறகு ஹீரோ அங்கே வராரு. அண்ட் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் சிட்டிக்கு போன அடுத்த நாள் இருந்து ஹீரோயினுக்கு டெய்லி லெட்டர் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் இருந்து ஒரு நாள் கூட ரிப்ளை வரல. அண்ட் கடைசியாக ஒரே ஒரு லெட்டர் லாஸ்ட்டாக எழுதுறாரு. அண்ட் அவரும் அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் கிடைச்சி கிளம்பிடுறாரு. அப்புறம் அவரும் ஒர்க் பண்ணிட்டு அவரோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் ரேடியோவில் அங்கே வார் நடக்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வாருக்காக நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஆர்மியில் ஜாயின் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்காக ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கு. பல நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் வாருக்கு போகிறாங்க. அண்ட் பயங்கரமாக வார் நடக்குது. அந்த இடத்துல ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை இழக்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வாரில் பாதிக்கப்பட்ட நிறைய போலீஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸர் ஹீரோயினை பார்த்து எனக்கு உடம்பு சரியானோடனே நம்ம வெளியே போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல சரியாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோயினும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் ஹீரோயினும் பழையபடி அவங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினை பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இவங்களும் ஜாலியாக பார்த்துட்டே போகிறாங்க. அண்ட் திடீர்னு அவர் நிறுத்திட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நான் தான் அந்த ஆஃபீஸர், இப்போ வரீங்களா டேட்டுக்குன்ற மாதிரி கூப்பிட்றாரு. அவங்களும் அடுத்தடுத்த நாள் டேட்டுக்கு போகிறாங்க. பல இடங்களுக்கு போகிறாங்க, லைக் பீச், தியேட்டர். உங்க வைபும் பயங்கரமாக மேட்ச் ஆகுது. ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் அந்த ஆஃபீஸில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆஃபீஸர் அவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினும் எஸ் சொல்லிடுறாங்க. அண்ட் ஹீரோயோட பேரண்ட்ஸும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. வார் முடிஞ்சு ஹீரோவும் அவர் வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் ஆர்மி ட்ரெஸ்ஸில் அவங்க அப்பா அவரை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அண்ட் ஹீரோ இதை பற்றி கேட்க இந்த வீடை சேல் பண்ணிட்டாருனோ இதுக்கு பதிலாக வேற ஒரு வீடு வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் அந்த வாங்கின வீட்டை பார்க்க போகிறாங்க. அப்போ தான் தெரியுது அந்த வீடு வேற எதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ண அந்த பழைய வீடு. அந்த வீடை பார்த்த உடனே ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்துடுது. ஸோ ஹீரோயினை பார்க்க சிட்டிக்கு போகிறாரு. சிட்டியில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்க்குறாரு. ரன்னிங்கில் இருக்க பஸ்லேருந்து இறங்கி அந்த ஷாப்போட விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஹீரோயின் இன்னொருத்தரோட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. அண்ட் ரொம்பவே சோகமாக மறுபடியும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வாங்கின அந்த பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்போவே சீன் கட் ஆகி ப்ரெசன்ட் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு நர்ஸ் இந்த தாத்தாவும் பாட்டியையும் லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ரெனோவேட் பண்ண அந்த ஒயிட் ஹவுஸ் தான் இப்போ இருக்கிற அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோட அப்பா தவறிட்டாருன்னு. அண்ட் டேஸ் போகுது. ஹீரோ அந்த பழைய ஹவுஸை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் அந்த ஹவுஸை நியூஸில் அட்வைஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சேலுக்கு வராங்க. பட் ஆனால் ஒருத்தரை கூட இவர் வாங்க விடலை. எல்லாத்தையும் ஒவ்வொரு ரீசனை சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அவங்க இவர் சொன்ன ரேட்டை விட அதிகமாக கொடுக்குறோன்னு சொன்னாலும் இவர் ஒரு கன்னை காமிச்சு மிரட்டி அவங்கள ஓட விட்டுறாரு. ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு கூட இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல. பட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இவர் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அவங்க மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம ஹீரோ கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அங்கவே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் அதே ட்ரெஸ்ஸோட காமிக்கிறாங்க. ஒரு பாத்டப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபுல் ஈரமாக. அப்புறம் அடுத்த சீனில் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பட் சில ரீசன் சொல்லிட்டு அவங்க சம்மர் டைமில் இருந்து அந்த பழைய டவுனுக்கு போகிறாங்க. அண்ட் ஹீரோ வீட்டுக்கு முன்னாடியே போய் நிற்கிறாங்க. அண்ட் ஹீரோ வெளியே பார்த்துட்டு அவர் யாருன்னு தெரியாமல் ஆச்சரியப்பட்டு நின்றுருக்காங்க. அவங்க இவங்களே மாற்றி பேசிட்டு நான் இங்கே வந்துருக்கூடாதுன்னு திரும்பி கிளம்புறாங்க. பட் காரை பக்கத்தில் இருக்க கட்டைங்க மேலே மோதி அங்கேயே நிறுத்திடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயினும் உள்ள அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினை கன்சிம்டமாக பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்க ஒன்றும் இல்லை பழைய மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பல விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் நடுவில் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் ஆச்சுன்னு மாற்றி ஷேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு சின்ன டின்னர் மாதிரி வச்சுட்டு அண்ட் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் மறுபடியும் ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் ஒரு கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலி வேற யாரும் இல்லை, அந்த தாத்தாவோட ஃபேமிலி தான். அப்புறம் அந்த தாத்தா அந்த பாட்டிக்கு இவங்க தான் என் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியை ஒரு நர்ஸ் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பாட்டியும் இவங்க ஃபேமிலி மெம்பர் தான் அவங்க அம்மானு. அவங்க பழசெல்லாம் மறந்தனால அந்த தாத்தா அவங்க கூடயே இருக்காரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த தாத்தாவை வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே அவர் போக மாட்டாரு. ஏன்னா இவ தான் என் ஃபேமிலி அண்ட் நான் இங்கே தான் இருக்கணும், அவரை பார்த்துட்டு இருக்கணும்னு இருக்காங்க. அவங்கள பற்றின ஸ்டோரியை அவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம்ன்ற ஒரு நம்பிக்கையில். அண்ட் ஹீரோயின் அந்த ஊரில் இருக்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க போல. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. பட் உள்ள யாரும் இல்லை. திடீர்னு பார்த்தா மேலே இருந்து ஹீரோ குதிக்கிறாரு. ஹீரோ வெளியே போகலான்னு கூப்பிட்றாங்க. அண்ட் இவங்களும் போகிறாங்க. ஒரு பயங்கரமான பிளேஸ், ஒரு பெரிய லேக்கில் ஒரு சின்ன போட்டில் ரொம்பவே மெதுவாக போயிட்டு இருக்காங்க. பல விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டே. லேக்கோட எண்டில் ட்ரீஸ்லாம் இருக்குது. அண்ட் நடுவில் ஒயிட் டக்ஸ் அங்கே மைக்ரேஷனாக வந்திருக்கு போல. அந்த வியூவை 2 பேருமே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே பல விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்குமே பழைய ஞாபகங்கள் வருது. திடீர்னு இடி இடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ உடனே லேக்கை விட்டு வெளியே போகிறாங்க. மழை பெய்ய போகுது.
போகிறதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுது. நினச்சிக்கிட்டே ரீச் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, லவ்வை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது அவங்களோட ப்ரெசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டுறாங்க. அண்ட் ஹீரோ போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்களோட பழைய லவ்வர் அங்கே வந்திருக்காங்கன்னு. இன்னும் வந்து அந்த ப்ரெசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. பண்ணிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோக்கன் ஹார்ட்டோட குட் பை சொல்லிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் தான் தங்குறாங்க. அண்ட் மார்னிங் எழுந்த உடனே பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோ பக்கத்தில் இல்லை. ஒரு பெட்டு பக்கத்தில் ஒரு பேப்பர் மட்டும் இருக்குது. அந்த பேப்பரில் ஒரு சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி ஏதோ எழுதியிருக்கு. அந்த பேப்பரில் ஒரு பாத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பார்த்தா பால்கனியில் ஒரு பெயிண்டிங் செட்டப் இருக்குது. அண்ட் அவங்க போய் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வியூ அங்கேருந்து தெரியுது. அண்ட் அந்த வியூவை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. ஸோ கீழே போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா. ஹீரோ வீட்டில் பார்த்துட்டு அம்மா ஃபஸ்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பல விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹீரோ மேலே எனக்கு இன்னும் லவ் இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா கோவப்பட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காரில் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, ஹீரோ அந்த சம்மர் டைமில் ஒர்க் பண்ண ஒரு பிளேஸ். அங்கே ஒரு பெரியவர் காமிச்சு இவர் தான் என்னோட பழைய லவர். பட் என்னால் அவரை மேரேஜ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணல. இந்த பழைய லவ்னு நினச்சி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயின் தான் அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. ரிட்டன் கார்லேயே அம்மா கொண்டு வந்து ஹீரோ வீட்டில் விட்டு போகிறாங்க. அண்ட் ஹீரோவும் அவங்க வீட்டில் தான் இருக்காரு. அப்புறம் ஹீரோயினோட அம்மா கார்லேருந்து இறங்கி அவங்க பல லெட்டர்ஸை கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ஸ் வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோயினுக்காக எழுதின பல லெட்டர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் ஒரு லெட்டர்ஸ் கூட ஹீரோயின் கிட்ட வரல. ஸோ லைஃப் ஓன் டெசிஷன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயினும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா பழசெல்லாம் பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அந்த கோவத்தோடைய ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. காரை பாதியில நிறுத்திட்டு அவங்க அந்த பழைய லெட்டர்ஸ்லாம் பிரித்து படிக்கிறாங்க. அண்ட் அவங்க மறுபடியும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோவை அகைன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரிட்டன் ஹீரோயின் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க ஃபியான்சி அங்கே நின்று இருக்காரு. அவங்க அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அவரும் ஓன் டெசிஷன் தான் ஃபைனல் மாதிரி ரொம்ப நல்ல விதமாக தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கார் ஹீரோட வீட்டுக்கு வருது. வேற ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. சட்டனா ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. மறுபடியும் ஹீரோவை ரெக்கக்னைஸ் பண்ணி அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோயினுக்கு மறுபடியும் எல்லாமே மறந்து போயிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அங்கே 2 நர்ஸ் அவங்களை காம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த சீன்ல அந்த தாத்தா அந்த ஒரு ஆல்பம் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த டைரி வேற யாரும் இல்லை, அந்த பாட்டியோட தான், அதாவது நம்ம ஹீரோயினோட தான். இவங்க 2 பேருக்கு நடந்த ஸ்டோரிலாம் எழுதி வச்சுட்டு இதை டெய்லியுமே எனக்கு படிச்சு காமிங்க, நான் மறுபடியும் வருவேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சீன்ல அந்த தாத்தாவை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போறாங்க. லைக் அவருக்கு உடம்பு சரியில்லை போல. பட் அதுக்கப்புறம் சரியாகி மறுபடியும் ஹீரோயின் இருக்க ரூமுக்கு போறாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க நர்ஸ் அதை அலோவ் பண்ணல. பட் இருந்துமே நைட்ல தெரியாம அங்கே போறாரு. ஹீரோயின் பெட்ல இருக்காங்க, அதாவது நம்ம பாட்டி பெட்ல இருக்காங்க. இவரும் போயிட்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் இருக்கு. 2 பேரும் மறுபடியும் அவங்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு பெட்ல ஒன்னா படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மார்னிங் விடியுது. ஒரு நர்ஸ் அந்த ரூமுக்கு வராங்க. 2 பேரும் கையை கொடுத்துட்டு அந்த பெட்லேயே இறந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த நர்ஸ் கண் கலங்கி நிற்கிறாங்க. அண்ட் படமும் இதோட முடியுது. அப்படி கேமராவை லாங் ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க. படமும் இதோட முடியுது. ரொம்ப சிம்பிளான லவ் ஸ்டோரி தான். ரொம்பவே அழகாக 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே காமிச்சிருக்காங்க. ஹீரோவை மறந்தாலுமே டெய்லியுமே அவங்க ஸ்டோரியை அவர் ரீகால் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் டெய்லியுமே அவங்களும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் வராங்க. அண்ட் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துறாங்க. பட் அண்ட் ஹீரோ இதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. நோட் புக்குன்ற இந்த மூவி இதோட முடியுது. பாய்.